Hello everyone, welcome back to my channel. English is very difficult. இங்கிலீஷ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னால் பேச முடியதில்லை, எப்படி நான் சென்டென்சஸை பில்ட் பண்ணுவது, இவ்வாறாக நினைத்து ஸ்ட்ரகிள் பண்ணுபவர்களுக்கான லெசன் இது. இங்கிலீஷ் சென்டென்சஸை உருவாக்கி பேசுவது எவ்வளவு இலகுவானது அப்படின்றத இன்றைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் பேச வேண்டியது என்ன? நாங்கள் போகலாமா, நாங்கள் சாப்பிடலாமா, நாங்கள் வேலை செய்யலாமா, நாங்கள் பார்க்கலாமா, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்யலாமா என்று எப்படி கேட்குறது? சேம் பேட்டர்ன். எப்படி? ஷால் வி கோ, போகலாமா, ஷால் வி கோ, நாங்கள் போகலாமா. ஸோ கோ என்றதை சேர்க்குறீங்க, ஷால் வி கூட கோ அந்த வேர்பை சேர்க்குறீங்க. ஷால் வி ஈட், நாங்கள் சாப்பிடலாமா, ஷால் வி ஈட். ஷால் வி ஒர்க், நாங்கள் வேலை செய்யலாமா, ஷால் வி வாட்ச், நாங்கள் பார்க்கலாமா, இப்படி கேட்கலாம். ஷால் வி, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்பை கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இதே பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ்க்கு நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை சேர்க்க போகிறீங்க. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போகலாமா, ஒன்றாக சேர்ந்து சாப்பிடலாமா, ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யலாமா. இதுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு வேர்ட் தான், டுகெதர். டுகெதர், ஷால் வி கோ டுகெதர், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போகலாமா. ஷால் வி ஈட் டுகெதர், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடலாமா. ஷால் வி ஒர்க் டுகெதர், ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யலாமா. ஷால் வி வாட்ச் டுகெதர், ஒன்றாக சேர்ந்து பார்க்கலாமா. ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்கலாம். அதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது அந்த வேர்பை, கோ, ஈட், ஒர்க், வாட்ச், இந்த இடத்தை தான். அதுக்கு வேறொரு வேர்ப் நீங்கள் சேர்க்கலாம். நெக்ஸ்ட், எந்த விஷயங்களை செய்ய போகிறீங்கன்னு இப்போ சொல்கிறீங்க. நாங்கள் வீட்டுக்கு போகலாமா, நாங்கள் ஒன்றாக சேர்த்து வீட்டுக்கு போகலாமா. ஷால் வி கோ ஹோம் டுகெதர், ஷால் வி கோ ஹோம், எங்கே போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணுறீங்க. வேர்புக்கு அடுத்து ஷால் வி கோ ஹோம் டுகெதர். ஸோ ஹோமுக்கு பதிலாக எந்த இடத்து வேணுமென்றாலும் நீங்கள் சொல்லலாம், எங்கே போகணும்னாலும் சொல்லலாம். ஷால் வி கோ டு ஸ்கூல் டுகெதர், ஷால் வி கோ டு ஒர்க் டுகெதர், ஷால் வி கோ டு த மார்க்கெட் டுகெதர், ஷால் வி கோ அவுட் டுகெதர், இந்த மாதிரி. நெக்ஸ்ட், ஷால் வி ஈட் லன்ச் டுகெதர், பகல் உணவை ஒன்றாக நாங்கள் சாப்பிடலாமா. ஷால் வி ஈட் லன்ச் டுகெதர். இரவு உணவு என்று சொன்னால் ஷால் வி ஈட் டின்னர் டுகெதர், ஷால் வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர், ஷால் வி ஈட் அவுட் டுகெதர், நாங்கள் வெளியே போய் ஒன்றாக சாப்பிடலாமா. அண்டர்ஸ்டாண்ட்? வெரி ஈஸி. நெக்ஸ்ட், ஷால் வி ஒர்க் இன் த கார்டன் டுகெதர், அப்போ தோட்டத்தில் ஒன்றாக வேலை செய்யலாமா. ஷால் வி ஒர்க் இன் த கார்டன் டுகெதர், ஷால் வி ஒர்க் இன் த ஷாப் டுகெதர், ஷால் வி ஒர்க் இன் த ஹவுஸ் டுகெதர், ஷால் வி ஒர்க் இன் த ஆஃபீஸ் டுகெதர், இதே மாதிரி. நெக்ஸ்ட், ஷால் வி வாட்ச் அ மூவி டுகெதர், ஒரு மூவியை ஒன்றாக சேர்ந்து பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. இந்த மூவிக்கு பதிலாக வேறு எது வேண்டாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஷால் வி வாட்ச் டிவி டுகெதர், ஷால் வி வாட்ச் அ ட்ராமா டுகெதர், ஷால் வி வாட்ச் அ கார்ட்டூன் டுகெதர், இந்த மாதிரி நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை சொல்ல முடியும். ஓகே, இந்த விதமாகத்தான் நீங்கள் சென்டென்சஸை பில்டப் பண்ணணும், நாங்கள் செய்யலாமா என்று கேட்குறதுக்காக. இப்போது நீங்கள் இந்த செய்யலாமான்னு கேட்குற விஷயம் எப்போ, எந்த டைமில், எந்த நாளில் செய்கிறது அப்படின்றதையும் நீங்கள் இதே சென்டென்ஸில் எண்டில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ அடுத்த வாரம் வீட்டுக்கு ஒன்றாக போகலாமா, அடுத்த வாரம் ஒன்றாக லன்ச் சாப்பிடலாமா. அண்டர்ஸ்டாண்ட்? இது மாதிரி கேட்குறதுக்கு நீங்கள் சென்டென்ஸ் எண்டில் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம், இதை கொண்டு வந்து சேர்க்கணும். தட்ஸ் இட். Shall we go home together next week? Shall we eat lunch together next week? Shall we work in the garden together next week? Shall we watch a movie together next week? இந்த மாதிரி அடுத்த வாரம் செய்யலாமா. ஸோ இந்த அடுத்த வாரம்ன்றதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு ஃப்யூச்சர் டைமினையும் குறிப்பிடலாம். ஓகே, எதிர்காலத்துக்குரிய எந்த ஒரு டைமையும் நீங்கள் குறிப்பிடலாம். இப்போ நான் ஆன் மண்டேன்னு சொல்கிறேன், திங்கக்கிழமை நாங்கள் ஒன்றாக வீட்டுக்கு போகலாமா, திங்கக்கிழமை ஒன்றாக லன்ச் சாப்பிடலாமா, இப்படி கேட்குறது. ஸோ what do you want to change?
on Monday. Next weekக்கு பதிலா on Mondayன்னு சொல்கிறீங்க. Shall we go home together on Monday? Shall we eat lunch together on Monday? Shall we work in the garden together on Monday? Shall we watch a movie together on Monday? Have you seen? இங்கிலீஷ் என்பது எவ்வளவு ஈஸியானது என்று இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸையும் நாங்கள் பார்க்கலாம். எப்படி நான் செய்யட்டுமா அப்படின்ட்டு கேட்குறது. எக்ஸாம்பிள், நான் வரட்டுமா, நான் தங்கட்டுமா, நான் பார்க்கட்டுமா, நான் வேலை பார்க்கட்டுமா, இந்த மாதிரி. முன்னாடி நாங்கள் பார்த்தது நாங்கள் செய்வோமான்ற விஷயம். இப்போ நான் அண்டு வந்தால் அந்த வி என்ற இடத்துல எது வரணும்? ஐ என்று வரணும். That is the difference. Shall I come? Shall I stay? Shall I come? நான் வரட்டுமா. Shall I stay? நான் தங்கட்டுமா. Shall I watch? நான் பார்க்கட்டுமா. Shall I work? நான் வேலை செய்யட்டுமா. இவ்வளவே தான். ஓகே, இந்த வேர்ப் வந்திருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். கம், ஸ்டே, வாட்ச், ஒர்க். இதுக்கு பதிலாக எந்த ஒரு வேர்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்ஷனுக்குரிய வேர்பை. Shall I come? Shall I come? உன்னுடன், உன்னுடன் வரட்டுமா, உன்னுடன் வரட்டுமா, உன்னுடன் தங்கட்டுமா, உன்னுடன் பார்க்கட்டுமா, இந்த மாதிரி சொல்ல. With you, with you, உன்னுடன். Shall I come? With you. Shall I stay? With you. Shall I watch? With you. Shall I work with you? உங்களோட வேலை பார்க்கட்டுமா என்று கேட்குறேன். Understood? நெக்ஸ்ட், என்ன விடயத்தை செய்ய போகிறீங்கன்ற விஷயம். ஓகே, நான் உன்னுடன் பார்க்குக்கு வரட்டுமா. எந்த இடத்துக்கு? பார்க்குக்கு வரட்டுமா. நான் உன்னுடன் இங்கே தங்கட்டுமா. நான் உன்னுடன் இந்த மூவியை பார்க்கட்டுமா. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. எந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ இது எப்படி சொல்வது? அந்த வேர்புக்கு டிரெக்ட்லி அடுத்ததாக நீங்கள் இதை சொல்லணும். Shall I come to the park with you? Shall I come to the park with you? இந்த பார்க் என்ற இடத்துக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த இடத்தையும் சேர்த்து கொள்ளலாம். Shall I come to the school with you? Shall I come to the office with you? Shall I come to the beach with you? Shall I come home with you? இந்த மாதிரி. Shall I stay here with you? இங்கே உன்னோட தங்கட்டுமா. ஓகே, ஸோ ஹியன்றதுக்கு பதிலாக எந்த இடத்து வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். Shall I stay at home with you? Shall I stay in the park with you? Understood? Next, shall I watch this movie with you? This movie, இந்த மூவி என்றதுக்கு பதிலாக வேறு எதுவென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Shall I watch the cartoon with you? Shall I watch TV with you? Shall I watch the phone with you? Whatever. Next, shall I work in the garden with you? கார்டனில் உன்னோட வேலை பார்க்கட்டுமா. ஸோ இந்த கார்டனுக்கு பதிலாக வேறு எதையும் நீங்கள் சேர்க்கலாம். Shall I work in the kitchen with you? கிச்சன், சமையலறையில் உன்னோட வேலை பார்க்கட்டுமா. Shall I work outside with you? Shall I work in the office with you? Understood? You can make sentences very very easily. With you என்பதற்கு பதிலாக வேறொருவரை வேணுமென்றாலும் நீங்கள் இணைக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஆனா உடன் வரட்டுமா. பார்க்கிற்கு அனாவுடன் வரட்டுமா. அப்போ shall I come to the park with Anna? அப்போ யூக்கு பதிலாக அனா அண்டு சேர்க்குறீங்க ஒருவருடைய பெயர். வித் அனா, அனாவுடன் வரட்டுமா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வேறு எந்த ஒரு பர்சனை என்றாலும் சேர்க்கலாம். Shall I come to the park with my brother? Shall I come to the park with my mother? Shall I come to the park with Peter? Understood? இந்த மாதிரி. Shall I stay here with Anna? Shall I watch this movie with Anna? Shall I work in the garden with Anna? இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை உருவாக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்க எப்போ செய்கிறதுன்ற விஷயத்தை நீங்கள் சென்டென்ஸோட எண்டில் ஜாயின் பண்ணலாம். அப்படி shall I come to the park with you tomorrow? அப்போ நாளை உங்களோட நான் பார்க்குக்கு வரட்டுமா. நாளை, டுமாரோன்றது சேர்க்குறீங்க. Shall I come to the park with you tomorrow? நான் நாளை வரட்டுமா. ஒரு ஃப்யூச்சரை காட்டக்கூடிய எந்த ஒரு டைமையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். Shall I stay here with you tomorrow? நாளை உங்களோட நான் இங்கே தங்கட்டுமா. Shall I watch this movie with you tomorrow? Shall I work in the garden with you tomorrow?
இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை ஈஸியாக உருவாக்கலாம். நெக்ஸ்ட் டுமாரோவுக்கு பதிலாக வேறொரு டைம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் பார்க்குக்கு வரட்டுமா, உங்களோட வரட்டுமா. அப்போ நாவ், டுமாரோவுக்கு பதிலாக நாவ் அண்டு சேர்க்குறீங்க. ஷல் ஐ கம் டு த பார்க் வித் யூ நாவ், ஷல் ஐ ஸ்டே ஹியர் வித் யூ நாவ். இப்போ உங்களோட நான் தங்கட்டுமா. ஷல் ஐ வாட்ச் திஸ் மூவி வித் யூ நாவ், இப்போ இந்த மூவியை நான் உங்களோட சேர்ந்து பார்க்கட்டுமா. ஷல் ஐ ஒர்க் இன் த கார்டன் வித் யூ நாவ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் சென்டென்சஸை மேக் பண்ணுறது எவ்வளவு ஈஸி அப்படின்றது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். அண்டர்ஸ்டுட்? அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங் அதுக்குரிய மீனிங்கை நீங்கள் புரிஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் சேர்க்குற எல்லா விடயங்களுமே சேம் திங்ஸ் தான். ஓகே, உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து சேர்த்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்த்தது ஷல் ஐ, ஷல் வி, இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் உருவாக்குற விதம். நாங்கள் செய்வோமா, நான் செய்யட்டுமா. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட டெய்லி லைஃப்லேயும் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணி பாருங்கள். Then let's meet with another important spoken English lesson. Until then,